இந்த பதிவு உங்க கண்கள்ல பட்டிருந்தா இது தற்செயலா நடந்தது இல்ல. பிரபஞ்சம் உங்களை ஒரு முக்கியமான மாற்றத்திற்கு தயார்படுத்துது. உங்களுக்கான சிக்னிபிகன்ட் சைன்ஸ் பார்த்தோம்னா 11 144 999 அப்படிங்கிற ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ பார்த்திருக்கலாம். உங்களுடைய கனவுலையோ இல்ல நேரிலேயோ மயில், பருந்து இல்லனா ஒரு பிரைட் எல்லோ, ரெட் கலர் அந்த கலர்ல இருக்கிற பறவைகளை நீங்க கவனிச்சிருக்கலாம். கையில எப்பவுமே ஒரு சாவி வச்சிருக்க மாதிரி ஒரு உணர்வு, இல்லனா தற்செயலா ஒரு பழைய நாணயம் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு நடந்துக்கலாம். ஓகேங்க, உங்களுடைய மனநிலையை பார்த்தா இப்படியே எவ்வளவு காலம் தான் இருக்கிறது, மாற்றமே வராதா அப்படிங்கிற ஏக்கமும், அதே சமயம் ஆழ் மனசுல ஏதோ ஒன்று பெருசா நடக்க போகுது அப்படிங்கிற உள்ளுணர்வும் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும். இந்த தலைப்பு மற்றும் கார்ட்ஸ் பத்தி பார்த்தோம்னா 1% நபர்களுக்கான செய்தி அப்படிங்கிறது உங்கள் ஆன்மாவின் முதிர்ச்சியை குறிக்குது. எல்லோராலையும் இந்த மாற்றத்தை உள்வாங்க முடியாது. மேல இருக்க கார்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய பாஸ்டையும் அதனால ஏற்பட்ட தயக்கத்தையும், கீழே இருக்க கார்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய ஃபியூச்சரையும் வெற்றியையும் தெள்ள தெளிவா காட்டுது. நீங்க இதுவரைக்கும் பல சவால்களை கடந்து வந்திருக்கீங்க. கடந்த காலத்துல நீங்க இழந்த விஷயங்கள் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஆனா அந்த இழப்புகள் உங்களை ஒரு வலுவான மனிதரா மாற்றி இருக்கு. அதாவது பட்ட தீட்ட திட்ட வைரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. இப்போ நீங்க ஒரு சமநிலையான, அதாவது டெம்பரன்ஸ் கார்டு நிலைக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நீங்க பழகிக்கிட்டீங்க. பண விஷயத்துல நீங்க இப்போ ரொம்ப கவனமா, அதாவது 4 of Pentacles மாதிரி இருக்கீங்க. எதையும் வீணாக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள மேலோங்கி இருக்கு. ஆனா அந்த பயமே உங்களை அடுத்த கட்டத்திற்கு போக விடாம தடுக்குது. முடிந்தது முடிந்து விட்டது அப்படின்னு 5 of Cups கார்டு சொல்லுதுங்க. சிந்திய பாலுக்காக அழுவதை நிறுத்திட்டு கையில இருக்கிறத கவனியுங்க. இதோ உங்களுடைய ஆற்றல் மாறப்போகுதுங்க. Queen of Wands கார்ட்ஸ் நீங்க ஒரு புதிய தலைவரா உருவெடுக்க போறத காட்டுது. உங்களுடைய தன்னம்பிக்கையோட முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிக்க போகுது. நீங்க எடுக்கும் முடிவுகள்லாம் மத்தவங்களை ஆச்சரியப்பட வைக்க போகுது. உங்களை சுத்தி இருப்பவங்க உங்களை, அதாவது உங்களுடைய பேச்ச கேட்க தொடங்குவாங்க. பணம் ரீதியா நீங்க ஒரு பொற்காலத்தை, அதாவது 9 of Pentacles நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கீங்க. சுயமா சம்பாதிச்சு சொகுசாக வாழும் தகுதி உங்களுக்கு உண்டு. மத்தவங்களை சார்ந்து இருக்கிறத நீங்க எப்பவுமே முழுமையா நிறுத்த போறீங்க. உங்களுடைய திறமைகள் பணமாக மாறும் காலம் இது. 3 of Wands கார்ட்ஸ் நீங்க ஒரு பெரிய திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறத காட்டுது. வெளிநாடு இல்லனா வெளியூர் தொடர்பான வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. புதிய தொழில் தொடங்குவதற்கான யோசனைகள் வெற்றியை தரும். நீங்க நீண்ட நாளா காத்திருந்த ஒரு செய்தி விரைவில் உங்களை தேடி வரப்போகுதுங்க. யூனிவர்ஸ் உங்களுடைய கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டாங்க. உங்களுடைய உழைப்பிற்கான பலன் இப்போ வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்க போகுதுங்க. பயத்தை விடுங்க. பயத்தை விட்டுட்டு உங்களுடைய பவுண்டரிஸ விரிவாக்குங்க. நீங்க எதுக்கும் தகுதியானவர் அப்படிங்கறத முதல்ல நீங்க நம்புங்க. உங்களுடைய தனிமை இப்போ முடிவுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. வெற்றி உங்கள் வாசலில் நிற்கிறது. கதவை திறக்க மட்டும் தயங்காதீர்கள். இது உங்களுக்கான நேரம். இதை சரியா பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்க, எனர்ஜி கிளைம் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுடைய வாழ்க்கையில ஈர்க்கிறதுக்கு கமெண்ட் செஷன்ல ஐ எம் ரெடி ஃபார் மை அபண்டன்ஸ் இல்லனா நான் வெற்றியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பதிவிடுங்க. இன்றைக்கான அஃபர்மேஷனா, நான் தன்னம்பிக்கை மிக்கவன், மிக்கவள். பிரபஞ்சத்தின் அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. எனது கடந்த காலத்தை விட்டுவிட்டு பிரகாசமான எதிர்காலத்தை நான் வரவேற்கிறேன். கூடவே சொல்லிட்டீங்களா? ஒரு முக்கியமான நோட்டுங்க, இது ஒரு ஜெனரல் ரீடிங் அப்படிங்கிறதுனால இதுல இருக்க விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே பொருந்தாது. சில பேருக்கு முழுமையாகவும் சிலருக்கு பகுதியாகவும் பொருந்தலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இல்லனா உங்களுடைய எனர்ஜிக்கு ஏற்றவாறு துல்லியமான பலன்களை பெறணும்னா நீங்க ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். பழைய கதவுகளை பூட்டும் தைரியம் உனக்கு இருந்தால் மட்டுமே பிரபஞ்சம்
உனக்காக புதிய சொர்க்கத்தின் கதவுகளை திறக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.